ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபார் ட்ரையல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நாட்டு கொத்தமல்லி 2 கட்டு எடுத்திருக்கேன். நாட்டு கொத்தமல்லி அரடி வளர்ந்ததும் துவையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஹைப்ரிட் கொத்தமல்லியை விட இதில் வாசனை அதிகமாக வரும். சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இதோட வேரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம மணக்க போகிறதில்ல, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். நம்ம அலசி வச்சுருக்க கொத்தமல்லியை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு, நல்லா பழுத்த ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் சின்ன துண்டு புளி. இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, இந்தளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிஞ்சு பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவு நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இடையில கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இதை சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலுமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இதை பண்ணும்போதே இதோட வாசம் வீடே மணக்கும். கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா டைம் ஆக ஆக இது கொஞ்சம் திக்காகும். லைட் க்ரீனில் இருந்தது கொஞ்சம் டார்க் க்ரீனுக்கு மாறும். அந்த டைமில் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா இது நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் இதிலையே ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.